இன்று சேலம் மாவட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி உள்ளிட்ட 500 மூத்த முன்னோடிகள், பல்வேறு கட்சிகள், குறிப்பாக திமுக, அதிமுக, தவேக, தவாக போன்ற கட்சிகளிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் சமீப காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்வதற்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்து ஆர்வம் தெரிவித்து சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம், கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு அரசியல் மாற்றம் வந்திருக்கிறது. புதிய ஒரு அரசு. இதனால் 60 ஆண்டு காலம் ஆண்ட ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எதிர்கட்சிகள் அவர்களை மீறி இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 38 ஆண்டு காலமாக கடுமையாக உழைத்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். சமூக நீதி, நீர் மேலாண்மை, விவசாயம் சார்ந்த சாதனைகள் என்றால் இப்போ காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது. அதாவது இந்த வார்த்தையை முதல் சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சட்டமாக கொண்டு வந்தார். அதை கொண்டு வர செய்தது கிட்டத்தட்ட கடுமையாக 6 ஆண்டுகள். இது போன்ற நுழைவுத் தேர்வு ரத்து, இது போன்ற எத்தனையோ சாதனைகள் தமிழ்நாட்டு மட்டும், இந்திய அளவிலே 108 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது, குட்கா தடை, இப்படியெல்லாம் பல சாதனை செய்திருக்கின்றோம். 2031 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி உறுதியாக அமையும். அதற்கேற்ப சூழல்கள் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே எங்களுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு விமர்சனங்களை மாறி மாறி செய்து கொள்கிறார்கள், தனிநபர் விமர்சனங்களை செய்து கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நாங்கள் சட்டமன்றத்திலே முன்வைக்கின்றோம். மக்கள் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெருகி வருகிறது. தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, இதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல முறை சொல்லியும் இன்னும் கூட்டவில்லை. இப்பொழுது கபினியிலே தண்ணீர் வந்து அதை நிரம்பி இப்பொழுது தண்ணீர் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த கபினி தண்ணீர் வந்து வயநாட்டில், கேரளாவில் வயநாடு பகுதியிலே மழை பெய்த காரணத்தால் தான் வருகிறது. இந்த தண்ணியும் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் மழை இல்லைன்னா, இப்போ தென்பேருக்கு பருவம் வந்து பொய்த்து போயிருக்கிறது. அடுத்த மாதத்திலிருந்து வடகிழக்கு, அது சரியான முறையில் வருமா இல்லையான்னு தெரியல. இந்த சூழலில் ஏதோ தண்ணி வந்துட்டு இருக்குது, அமைதியாக இருக்கக்கூடாது. இப்போ வர தண்ணி நமக்கு வெறும் 14,000 கன அடி தண்ணி தான் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 மாதத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 65-70 டிஎம்சி வந்திருக்கணும். ஆனால் இப்போ வந்திருக்கிறது மொத்தமாக 7 டிஎம்சி தான் வந்திருக்கு. நம்முடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி, டைம் டேபிள் ஷெட்யூலில் படி. அதனால் இப்போ ஏதோ நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டோடனே தண்ணி வந்துடுச்சு, அந்த மெத்தனமாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. சண்டை போடணும், தண்ணி விடணும். கர்நாடகாவுடைய அவங்களுடைய கடமை அது. இது 28 ஆண்டுகள் வழக்காடி 28 ஆண்டுகள் வழக்காடி இறுதி தீர்ப்பு காவிரி நடுவர் மன்றம் 2007 நமக்கு கொடுத்தது. பிறகு 2017 உச்சநீதிமன்றம் டைம் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டம் போன்றது. தீர்ப்பு ஒரு சட்டம் போன்றது. கர்நாடகா சட்டத்தை மீறுகிறார்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிறார். தண்ணி இருக்கு, ஆனால் நான் கொடுக்க மாட்டோம். நாங்கள் எப்போ கொடுப்போம்னா, தண்ணி வழிஞ்சு தண்ணி எங்களுக்குலாம் நிறையா வந்தால் மிச்ச நீர் தான் நாங்கள் கொடுப்போம், தவிர இருக்கிற நீர் நாங்கள் கொடுக்க மாட்டோம். பிடிவாதமாக இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தமிழக ஆட்சியாளர்களும் மெத்தனமாக, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி விவகாரத்தில் என்ன வேணால் பார்த்துக்கலாம், அந்த வேகம் அது இப்போ இல்லை. நான் சண்டை போடணும்னு நான் சொல்லலை. கர்நாடகாவும் தமிழ்நாடும் சகோதரத்தனமாக வாழணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் நம்ம உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு அரசு டெல்டாவில் உள்ள விவசாயிகளை வைத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு 1000 கோடி
எங்களுக்கு இழப்பு, குறுவையில் எங்களுக்கு சாகுபடி செய்ய முடியவில்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி கர்நாடக அரசு மாதம் மாதம் இவ்வளோ தண்ணியை நம்ம விட்டுருக்கணும், விட்டு மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்திருக்கணும். ஆனால் 3 மாதங்கள் ஆகி இன்னும் மேட்டூர் அணை திறக்கல. அதுக்கு காரணம் கர்நாடகா. இதனால் எங்களுக்கு 1000 கோடி இழப்பு வந்திருக்கு. அந்த இழப்பீடாக கர்நாடக அரசு எங்களுக்கு 1000 கோடி கொடுக்கணும்னு ஒரு வழக்கு தமிழ்நாடு அரசு நேரடியாக இல்லாமல் அங்கே இருக்க விவசாய சங்கங்கள் மூலமாக அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போடணும். நிச்சயமாக இப்போ இருக்கிற சூழலில் உச்சநீதிமன்றம் கர்நாடகாவுக்கு அபராதம் கொடுப்பாங்க. கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி 6.5 லட்சம் ஏக்கர், இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர். அதுக்கே தண்ணி இல்லை. இப்போ அடுத்து சம்பா, நவம்பர் வரைக்கும் மழை அவ்வளோ இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட்னு. அப்புறம் சம்பாவுக்கு தண்ணி இல்லைன்னா, ஆனால் அவங்க கர்நாடகாவில் டேமில் 90 விழுக்காடு தண்ணி அவங்க டேமில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறது மனசு இல்லை. அப்போது இவங்க இன்னொன்று இப்போவே இந்த நிலையிலன்னா மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணியும் நமக்கு வராது, வர தண்ணியும் நமக்கு கிடைக்காது. சுத்தமாக பாலைவனம் ஆகிடும். குடிக்கிறது தண்ணி பிரச்சனை இருக்கும். நேற்று முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாடுக்கு வந்துட்டு சொல்கிறார், இந்த அணை கர்நாடகா, அதாவது அதுக்கு முன்பு ஒரு முறை சொல்கிறாரு, 1 பக்கெட் தண்ணி கூட நாங்கள் நீர் பாசனத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம் மேகதாது அணையிலேருந்து. கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறாரு. நேற்றைய முன்தினம் தமிழ்நாடுக்கு வந்தப்போ சொல்கிறாரு, இது வந்து தமிழ்நாடுக்கு தான் அதிக பயன்பெறும். பெங்களூரில் இதிலேருந்து நாங்கள் 4.25 TMC தான் எடுத்துக்கொள்வோம். ஆனால் கட்டுறது எவ்வளோனா 70 TMC அணை. 70 TMC, உங்களுக்கு 4.25 TMC தான் வேணும்னா எதுக்கு நீங்கள் 70 TMC அணையை கட்டுறீங்க? யாருக்காக கட்டுறீங்க? தமிழ்நாடுக்கு தான் பயன்பெறும்னா எங்ககிட்ட விட்டுட்டு போங்க. அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு நாங்கள் 4.25 TMC கொடுக்குறோம். ஒத்துப்பீங்களா? இதுக்கு என்ன தீர்வு? காவிரி பிரச்சனை என்ன தீர்வு? உச்சநீதிமன்றத்தை நாடி இப்போ பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது வட இந்தியாவில். அந்த பிஎஸ் ரிவர், சட்லஜ் ரிவர், ராவியர் 3 ஆறுகளில் அங்கே அடக்கி கிட்டத்தட்ட அங்கே இருக்கின்ற அந்த பிபிஎம்எஸ்ன்னு சொல்கிறது. இந்த பக்ரா மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் 7 மாநிலங்களில் இருக்கின்ற அந்த நதிகளில் அந்த ஒட்டுமொத்த நதிகள், அந்த நதிகள் இருக்கிற டேமை மேனேஜ் பண்ணுறது தான் பிபிஎம்எஸ், பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு. அந்த அதிகாரம் இருக்குது அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு. எந்த மாநிலத்துக்கும் உரிமை கிடையாது. 7 மாநிலத்தில் உள்ள டேம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிபிஎம்எஸ் தான். அதே மாதிரி கர்நாடகாவில், கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கிற டேம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று புதுசாக கொடுத்து அதுக்கு அதிகாரம் கொடுத்து யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுன்னு அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த மாதத்தில் இவ்வளோ தண்ணியாக விடணும், அவ்வளோதான். மிச்ச நீர்லாம் எங்களுக்கு வேண்டாம். அந்தந்த மாதத்தில் எங்களுக்கு வந்தால் தான் எங்கள் விவசாயிகளுக்கும் நம்ம எதுவாக இருக்கும். இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் ஏதோ மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஏதோ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறோம்னு சொல்கிறோம், அது ஏதோ ஒரு ஈகோ. எனக்கு புரியல என்னன்னு. இந்த மறுசீரமைப்புக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை போடுறாங்க. அதுலேயும் வந்து வேறு வேறு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது உள்ளே நான் போக விரும்பலை. நான் அது முதல்ல மத்திய அரசு அறிவிக்கட்டும். என்ன மாதிரி மத்திய அரசு நிலைப்பாடு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து என்ன மாதிரி என்ன அடிப்படையில். ஆனால் ஒன்று இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து அந்த சட்டம் இந்த ஆண்டுக்குள்ளே நிறைவேற்றணும். இந்த ஆண்டுக்குள் நிறைவேற்றவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தான் மறுசீரமைப்பு நடைபெறும். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால் இதில் இந்த ஆண்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றி பேசி அங்கங்கே யாருக்கு என்ன எப்படி என்னன்னு யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பாதகம் இல்லாமல் அது பண்ணணும். அந்த சட்டத்துலேயும் கிரே ஏரியாஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் பேசி தீர்க்கணும். எல்லாமே மிக சிறந்த சட்டம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, கிரே ஏரியாஸ்லாம் இருக்குது, இப்போ பாதகங்கள்லாம் நிறைய இருக்குது அதில். ஆனால் சாதகங்கள் பாதகங்களோட அதிகமாக நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டும். வேற என்ன கேள்வியில் இருக்கா?
தமிழக முதலமைச்சர் சட்டசபையில என்கிட்ட இந்த ஊழல் பட்டியல் இதெல்லாம் என் டேபிள்ல இருக்கு, நடவடிக்கை எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவர் இந்த மாதிரி பேசுற நடவடிக்கை வந்து இளைஞர் மத்தியிலையும் இந்த ஓட்டு போட்டவங்க மத்தியிலும் அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க, அதை வச்சு அவர் வேற ஏதோ ஒரு அவங்கள பார்கெயின் பண்ற மாதிரி வேற ஏதோ இருக்கு இல்லை. அதாவது இந்த கடந்த 5 ஆண்டு காலம் திமுக செய்த ஊழல் இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு ஊழல் எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. இதைத்தான் நாங்கள் தெருவாக நாங்கள் பேசி ஆன்டி டிஎம்கே உடைய நிலைப்பாட்டை நாங்கள் மக்களுடைய மனநிலையை மாற்றணும். நாங்கள் அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த 3 துறைகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 துறைகளில் ஊழல் நடந்திருக்கு. அவர் 3 மட்டும் நினச்சிட்டு இருக்காரு. 20 துறைகளுக்கு மேலே ஊழல்னா சாதாரண ஊழல் கிடையாது. அதில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும், வேகமாக எடுக்கணும், மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில் வேகமாக எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணம், கனிம வளம் இருக்குது. கனிம வளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு கேரளாவில் கடத்தி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க கடந்த ஆட்சியாளர்கள். காட்ஃபாதர் எத்தனையோ காட்ஃபாதர்கள்லாம் இருந்தாங்க. அதில் அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க மேலே வழக்கு போட்டு அந்த பணத்தை திரும்பி பெறணும். வாங்கி கஜானா அரசு கஜானா இன்னைக்கு காலியாக இருக்குது, அதில் திரும்பி, ஏன்னா அவங்கள ஒவ்வொருத்தரும் பிடிச்சோன்னு வச்சுக்கலாம். அதுவும் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையெல்லாம் ஓஹோன்னு அடித்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. எல்லாமே இபியிலேருந்து போக்குவரத்து எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இது சாதாரணமாக இப்போது ஒரு உதாரணம், இபியில் ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க, அது டிரான்ஸ்ஃபார்மருக்கு நினைக்கிறேன். 32 பேரும் ஒரே ரேட் போட்டிருக்காங்க. எப்படி 32 பேரும் ஒரே ரேட்டு போட முடியும்? ஒரே ரேட்னா ஒரே ரேட். அப்போ இது இப்படிலாம் எத்தனையோ ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதனால் இதை செய்யணும். எதுக்கு 3 மாதம் ஆயிடுச்சு, 100 நாள் ஆயிடுச்சு, என்ன தாமதம்? அதுக்காக தான் மக்கள் உங்களை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. நேர்மையான ஆட்சி வேணும்னு தானே தேர்வு செஞ்சுருக்கீங்க. நேர்மையான ஆட்சினா நீங்கள் மட்டும் மேல் மட்டத்தில் ஊழல் இல்லாதது, அது நேர்மை, அது ஒரு பக்கம். ஆனால் கடந்த காலத்தில் ஊழல் செஞ்சவங்க, தப்பு செஞ்சவங்க, அவங்கள நீங்கள் யூ ஹேவ் டு பிரிங் தம் டு புக்ஸ். அதுதான் நேர்மையான ஒரு ஆட்சி. அதனால் அது செய்யணும், செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னொன்று, இந்த பெரியார் அணை நீர்த்தேக்க பகுதியில் கேரள முதல்வர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல நாங்கள் அணை கட்டுறோம், தமிழ்நாடு வந்து நிர்வகிக்கிட்டோம் அப்படின்னு அவரும் இந்த மாதிரி சொல்றாரு. ஆல்ரெடி கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகுது. இப்போ கேரளாவிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அது தமிழ்நாட்டுக்கு இன்னும் பாதிப்பு தானே? இப்போது பெரியார் அணை, முல்லை பெரியார் அணை வந்து 2013 உச்சநீதிமன்றம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸ்பர்ட்னா இவங்கெல்லாம் வந்து ஐஐடி, ஐஐஎம், டாட்டா அது போன்ற ஒரு பெரிய ஒரு நிபுணர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டேம் அடுத்த 100 வருஷம் தாங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ 136 142, 142 அடுத்தது 152, அப்புறம் 56 கூட எப்போ வரும் தெரியல. இப்போ 142 இருக்குது. நிச்சயமாக 152 உயர்த்தலாம்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேம் புதுசாக கட்டணும்னு அவசியம் கிடையாது. கேரளா முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, அந்த பேபி டேமில் ஒரு 10-12 மரம் இருக்குது. அந்த மரத்தை கொஞ்சம் அப்புறப்படுத்தினா தான் அந்த பேபி டேம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மெயின் டேம் நல்லா இருக்குது, பேபி டேம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை 8 வருஷமாக விட மாட்டாங்க. கேஸை போட்டு அப்படியே தள்ளியிருக்காங்க. இப்போ அவங்க கேரளாவில் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் கனிம வளங்கள்லாம் அங்கே நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு இப்போ கட்டுமானங்கள்லாம் இல்லை. நம்ம தமிழ்நாடு இழிச்சுவாயங்க. நம்ம மலையை அழிக்கணுமா, நம்ம கனிம வளத்தை அழிக்கணுமா, மண்ணை அழிக்கணுமா, ஆறுகள் அழிக்கணும். ஆனால் கேரளாவில் எல்லாம் நல்லா இருக்கணும். சுற்றுச்சூழல் அப்படியே இருக்கும், மலைகள் அப்படியே இருக்கும், மண் அப்படியே இருக்கும், அவங்க ஆறுகள் இருக்கும். நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இங்கேருந்து மெட்டீரியல் கொடுக்கணும் அவங்களுக்கு. நமக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டு கேரளாவை கொடுக்கணும், கர்நாடகா கொடுக்கணும். அப்போ என்ன ஒரு நிலைப்பாடு இதில்? இன்னொன்று, விவசாயிகள் மூலியமா ஒரு வழக்கு தொடுக்கணும் இந்த பெரிய இந்த மேகதாதுக்கு. அதே போல சட்டப்பேரவையில் சௌமியா அன்புமணி ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க மரங்கள் அழிப்பாங்க, ஒரு அரிய வகை இடங்கள்லாம் அழிக்கணும். ஆனால் இதெல்லாம் வைத்து ஒரு வழக்கு தொடுக்காம அரசு காலதாமதப்படுத்திட்டே இருக்காங்க. இதுதான் அரசியல் கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் தான் நாங்கள் யோசனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். வெளிப்படையாக நாங்கள் உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக எவ்வளோ யோசனைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ கேரளாவில் முல்லை பெரியார் அணையை அந்த பேபி டேமில் அந்த 10 மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அந்த ஏன் நம்ம 8 வருஷமாக பண்ண முடியலன்னா, வெவ்வேறு வகையில் வழக்கு போட்டிருக்காங்க. என்வைரன்மெண்டல், அப்புறம் அக்ரிகல்ச்சரல், அப்புறம் இது பற்றி என்னென்னமோ வழக்கு போட்டு அப்படியே தள்ளி வச்சுட்ருக்காங்க. அதே போன்று தான் இங்கே எத்தனையோ வழக்குகள், 12,500 ஏக்கர், அதாவது காடு. இந்த காடுகள்லாம் இல்லைன்னா 1000 ஆண்டுகள் பழமையான காடுகள் எல்லாம் நமக்கு மழை கொடுக்குற காடு. இவங்க என்ன சொல்கிறாங்க, 12,500 ஏக்கர் நாங்கள் இங்கே அழிச்சிடுவோம், எங்கேயோ தூரத்தில் ஏதோ ஒரு 20,000 ஏக்கர் நாங்கள் கொடுப்போம்.
அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? காட்டை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ போய் அங்கே போய் நீங்கள் நிலம் கொடுப்போம், அங்கே போய் இங்கே மரம் நட்டுக்குங்க. அப்புறம் அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது என்வாயர்மெண்டல் வச்சு ஒரு கேஸை போடணும், ஈக்காலஜி வச்சு ஒரு கேஸை போடணும், அக்ரிகல்ச்சரல் வச்சு கேஸை போடணும், ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு கேஸை போடணும். இது ஒன்று அப்புறம் நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, வெவ்வேறு வகையில் பல வழக்குகள் போட்டு இப்போது மத்திய அரசிடம் மறுபடியும் வந்து டிபிஆர் வந்து கர்நாடக அரசு அமைச்சருக்கு போன வாரம் அனுப்பியிருக்கிறாங்க. அது ரிவைஸ்டு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இதை மத்திய அரசு வந்து மறுபடியும் அனுமதி கொடுக்கக்கூடாது. இதுக்கு என்ன செய்யணும்? முதலமைச்சர் அவர்கள் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். எங்களனா அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைச்சிட்டு மோடி அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும். நீர்வளத்துறை அமைச்சர் சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் ஓஹோ இவங்க வந்து பார்த்துருக்காங்களா யோசிப்பாங்க, யோசனை கூட. இப்போ எதுவுமே கிடையாது. கர்நாடகாக்காரங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம பார்க்கல. அப்போ ஒன் வே தான், ஒன் வே ஃப்ரீயாக இருக்குது அவங்களுக்கு. டிபிஆர் வந்து அவங்க கொடுக்குறாங்க, மறுபடியும் ரிவைஸ் டிபிஆர் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கறதுக்கே நம்ம ஒரு பதட்டமான சூழல் வந்து உருவாக்கணும். அதுதான் நமக்கு தேவை. டீசெண்டாக நம்ம போய் நமக்கு கர்நாடகா முதலமைச்சர் நமக்கு ஃப்ரெண்டு, நமக்கு தெரிஞ்சவர், அங்கே கூட்டணியில் இருக்கிறாங்க, நம்ம கூட்டணி கட்சி, அந்த மனநிலையில் இருக்கக்கூடாது. இதில் இது தமிழ்நாட்டு உரிமை. இது இப்போ காங்கிரஸ் வந்து இங்கே ஒரு நிலைப்பாடு, அங்கே ஒரு நிலைப்பாடு, அந்தமானில் ஒரு நிலைப்பாடு, கர்நாடகா ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டு நிலைப்பாடுன்னு அதெல்லாம் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டோட பிரச்சனை, உயிர்நாடு பிரச்சனை காவேரி. இதில் அந்த அவசரம் காட்டணும். பிரதமரை போய் வாங்க, எல்லாரையும் போய் சந்திச்சு அழுத்தம் கொடுத்தா. இப்போ டிபிஆர் போன 4 நாளுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. 12,500 ஏக்கர் அழிப்போம் டிபிஆரில் கொடுத்துருக்காங்க. 12,500 ஏக்கரை நாங்கள் அழிப்போம், 9 லட்சம் மரங்களை நாங்கள் வெட்டுவோம், 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வோம், 67 டிஎம்சி அணையை கட்டுவோம். இதை தான் டிபிஆரில் ரிவைஸ் டிபிஆரில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அமைதியாக இருக்கிறோம். இந்த அமைதியே இருக்கக்கூடாது. சார், இந்தியாவோட அடுத்த பிரதமர் வந்து தாவேகா தலைவர் விஜய் தான் அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும் போது இது போன்ற பேச்சுக்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவங்க தான் நீங்க கேட்கணும். ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் பைக் கேட்டிருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவர்களா வந்து உறுப்பினர்களா? தலைவர்கள் தான் கேட்டிருக்காங்க. அவங்க நியாயமான கோரிக்கை தானே. இப்போ நான் இன்னொன்று சொல்றேன். முதலமைச்சருக்கு கார் இருக்கு, கார் கொடுக்குறாங்க, அரசு கார் கொடு, அமைச்சர்கள் இருக்கு, அதிகாரிகள் எல்லா செக்ரட்டரியும் கார் கொடுக்குறாங்க, அரசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் சேர்மனுக்கு கார் கொடுக்குறாங்க, ஒன்றிய சேர்மனுக்கு வண்டி இருக்கு, அப்புறம் வந்து கமிஷனருக்கு வண்டி இருக்கு, முனிசிபாலிட்டி சேர்மனுக்கு வண்டி இருக்கு, முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு வண்டி இருக்கு, கீழ்மட்டத்திலேருந்து மேல் வரைக்கும் எல்லாத்துக்கும் கார் இருக்கு, வண்டி இருக்கு. எம்எல்ஏஸ் மட்டும்தான் இல்லை. ஏன்னா எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, யார் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுங்க. கிட்டத்தட்ட எப்படியாவது இந்த சட்டமன்றத்தில் ஒரு 3ல் 2 பங்கு மக்களுக்கு கார் இருக்கும், அவங்களுக்கு தேவையில்லை. இல்லாதவங்களுக்கு அவசியம் நிறைய பேர் வந்து தொகுதி முழுக்கும் போகணும். அது இல்லாமல் வந்து நிறைய பேர் பஸ்ஸில் வராங்க, நேரம் வீணாகுது. பஸ்ஸில் வரது நான் பெருசாக தப்புன்னு நான் சொல்லலை, அவங்க நேரம் வீணாகுது. அதனால் நேரம் ஒவ்வொரு மணித்துளியும் முக்கியமானது. அதெல்லாம் தப்பு கிடையாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது. சீட்டு கொடுத்ததே வந்து 2 கோடி ரூபாயாவது இருந்தாதான் சீட்டு. அதெல்லாம் நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் நீங்க சொல்றது அல்ல. இதெல்லாம் நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டோம்.